ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணல. இந்த வாரம் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் மெனுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மண்டே அன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேங்கிறதும் நான் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் போன போஸ்ட்லேயே போட்டிருப்பேன் காணாங்கழுத்தி மீன் குழம்புன்னு. ஸோ அது நிறையவே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அந்த காணாங்கழுத்தி மீன் குழம்பு சண்டே அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ மண்டே அன்றைக்கி அதுதான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பார்த்திங்கன்னா இதுக்கு வஞ்சிரம் மீன் ஃப்ரை நான் செஞ்சு வச்சுருந்தேன். இது இது நம்மளோட சேனலில் நிறைய ஃப்ரை ரெசிபிஸ் இருக்குங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த காணாங்கழுத்தி மீன் குழம்பு ரீசெண்டாக போட்டது தான், போன வீடியோவில் போட்டது தான். ஸோ அதோட லிங்க்கும் நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5 பீஸ் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி எதுக்குமே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணல. இதுவே பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஷேர் பண்ணி சாப்பிடுவார். அதனால் 5 பீஸ் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க நான் மண்டே அன்றைக்கி நான் பேக் பண்ணியிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஸோ அடுத்து நம்ம டியூஸ்டே அன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மொத்தம் நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு 3 நாள் தான் ஆஃபீஸ், 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால 3 நாள் தான் நான் பேக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் தொக்கு சாதம் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் மட்டுமே வச்சு நம்ம ஃபுல்லாக தொக்கு பண்ணுறது. இது நிறையா கத்திரிக்காய் சேர்ப்போம். அதனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் 1 பார்ட் மீலும் கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது கூட நான் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸும், அதுக்கப்புறம் அவரைக்காய் தெரியுங்களா உங்களுக்கு? அவரைக்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக. ஸோ அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபியில் நம்ம சேனலில் போடுறேன். ஸோ இதுதாங்க டியூஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் மெனு. அண்ட் வெனஸ்டேக்கான லஞ்ச் மெனு என்னங்கிறத பார்க்கலாம். வெனஸ்டே நான் பெருசாக திரும்ப நான்வெஜ் எதுவும் பண்ணல. ஏற்கனவே நம்ம மண்டே அன்றைக்கி மீன் குழம்பு வச்சதுனால வெனஸ்டே அன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன லஞ்ச் மெனுங்கிறத திறந்து பார்த்துடலாம். ஸோ என்ன லஞ்ச் மெனுனா நான் என்னோடய ஃபேவரட்டான கேரட் பீன்ஸ் சாம்பார் தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன் எப்பொழுதும். ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான சாம்பார் ரெசிபி. இந்த சாம்பார் ரெசிபி சாம்பார் தானே நான் நினைக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூண்டு தட்டி போட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த எக் ஃப்ரை ரெசிபி நான் சீக்கிரமே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் ஆல்ரெடி ஒரு எக் ஃப்ரை ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது கூட நான் ஆரஞ்சு வச்சுருக்கேன். அது ஈவினிங் சாப்பிட்றதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். இதுதாங்க நான் வெனஸ்டேக்கான லன்ச் மெனு. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப இந்த முட்டை ஃப்ரை சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே பண்ணக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி சாதம் வச்சுருந்தேன். வத்தல் கூட சாப்பிட்டோம். ஒரு நாள் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பீஸ் இது பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி குருமா பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி சீக்கிரமே வரும். இதுவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.